ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தென்னாலிராமனோட கண்டினியூஷன் தான். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயரோட தாயின் தேவசம் வருது. தேவசம்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவசத்துக்காக என்னென்ன செய்யணும், என்னென்ன சாங்கியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக புரோகிதர்கள், அதாவது ஐயருங்களை கூப்பிட்டு கேட்குறாரு. ஆலோசனை கேட்கும் போது அவங்க கேட்குறாங்க, உங்கள் அம்மா கடைசியாக என்ன ஆசைப்பட்டாங்க மன்னவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மன்னர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அதை கொண்டு கொடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். அதுக்கு என்ன சொன்னார், மன்னவா, உயிர் பிரியும் போது உங்கள் தாய் என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த மாங்கனியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொன் மாங்கனியாக ஒரு 108 மாங்கனி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற உங்கள் அம்மாவோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் சொன்னாங்களாம். புரோகிதர்கள் சொன்ன மாதிரியே மன்னவர் என்ன பண்ணார், ராஜா இல்லையா, 108 மாங்கனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 108 மாங்கனியும் அந்தணர்களுக்கு கொடுத்து விருந்து படைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சாங்களாம். ஆனால் இந்த புரோகிதர்கள் இவ்வளோ பேராசைப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமனுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சான். இவங்களுக்கு தக்க பாடம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் என்ன பண்ணுறாரு, என்னோட தாய்க்கும் திவசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே புரோகிதர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாராம். உடனே என்ன பண்ணாங்க புரோகிதர்கள், அதை நடத்தி வைக்க நீங்கள் 100 அந்தணர்களோடு வரணும் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் கட்டளையிடவும், சரி ராஜா 108 மாங்கனி கொடுத்தாரு, இவர் அமைச்சராச்சே, இவரும் ஏதாச்சும் பரிசு தருவார் அப்படின்னு சொல்லி யோசித்து நினச்சிக்கிட்டே இருக்கும் போது தென்னாலிராமன் என்ன சொல்கிறாரு, எங்கள் அம்மா இறக்கும்போது ஒரு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அதை அவங்களுக்கு நிறைவேற்ற முடியல. நீங்கள் 108 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நான் அந்த 108 பேருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்னே புரோகிதர்கள் ரொம்ப சந்தோஷமாக பரிசு கிடைக்க போகுதுங்கிறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் புரோகிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தென்னாலிராமன் வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு விருந்து பறிச்சிடுறாங்க. சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் விருந்தெல்லாம் முடிஞ்சிருது. விருந்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என் தாய் கடைசியாக ஆசைப்பட்டதை நான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் சொன்னாராம். உடனே எல்லோரும் ரொம்ப தயாராக, பரவாயில்ல என்ன தரப்போகிறாங்களோ, என்ன பரிசு வரப்போதோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இரும்பு கம்பியை சூடு பண்ணி கொண்டு வரான். கொண்டு எங்கள் அம்மாவுக்கு வலிப்பு ஏற்பட்டுச்சு சாகிறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு இரும்பு கம்பியை காய்ச்சி அவங்களுக்கு சூடு வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச சூடை இப்போ உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன், கொடுத்தாதான் எங்கள் அம்மாவோட ஆன்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்த புரோகிதர்கள் அந்தணர்கள் எல்லாருக்கும் இரும்பு கம்பியை வச்சு காய்ச்சி அவங்க முதுகில் சூடு போட்டு அனுப்பிச்சாராம். இந்த சூடு வாங்கினவங்களாம் சும்மா இருப்பாங்களா, வலி தாங்காமல் என்ன பண்ணாங்க, போய் நம்மளோட ராஜா கிட்ட புகார் பண்ணாங்களாம். தென்னாலிராமன் இந்த மாதிரி எங்களுக்கு சூடு வச்சுட்டாரு கூப்பிட்டுட்டு அப்படின்ட்டு. உடனே தென்னாலிராமனை நம்மளோட மன்னவர் அழைச்சிருக்காரு. மன்னவர் அழைச்சி, நீ செய்தது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மன்னவா, உங்களோட அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டபடி நீங்கள் மாங்கனி கொடுத்தீங்க. அதுவும் என்ன சாதாரண மாம்பழம் கிடையாது, பொன்மாங்கனி கொடுத்தீங்க. என் தாய் உடல் நோய்பட்டு அவங்க இறக்கும்போது நான் அவங்களுக்கு செய்யணும்னு நினச்ச வைத்தியத்தை செய்ய முடியலை. அதனால் அவங்களுக்கு என்ன வைத்தியம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதை தான் செஞ்சேன். நன்மையை ஏற்றுக்கொண்டவங்க சிறு துன்பம் வரும்போது ஏன் அவங்களுக்கு கோபம் வருது? ஸோ எதையுமே அளவுக்கு மீறி அவங்க ஆசைப்பட்டு உங்களை மனசை மாற்றி உங்ககிட்ட பொன்மாங்கனி கேட்டு அவங்க வாங்கும் போது சந்தோஷப்பட்டாங்கல்ல, இப்போ நான் கொடுக்குற சூட்டையும் அவங்க வாங்கிக்கணும்ல. நான் சூடு கொடுத்தது தப்பு அப்படின்னா அவங்க பேராசைப்பட்டு உங்ககிட்ட பொன்மாங்கனி வாங்கினதும் தப்பு தான். உங்கள் தாயோட இது பிரியறதுக்கு முன்னாடி நாட்டை எழுதி வைக்கணும்னு உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்தணர்களுக்கு நாட்டை எழுதி வச்சுருப்பீங்களா? இது சரியான தீர்வா அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் மன்னவர்கிட்ட கேட்குறாங்க. மன்னவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஆமாம்ல, அம்மா சாகும்போது இந்த நாட்டை என் பேர் எழுதி வைப்பான்னு சொல்லியிருந்தா அந்தணர்களுக்கு எழுதி வச்சிருமா? ஸோ அந்தணர்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னவர் புரிஞ்சுக்கிட்டாரு.
புரிஞ்சுக்கிட்டு தென்னாலிராமன் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் தப்பு செய்ய மாட்டார் அப்படிங்கிறத மன்னர் உணர்ந்து தென்னாலிராமனை பாராட்டி அந்தணர்களுக்கு ஒரு வார்ன் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்ன பண்ணாங்க, ஒரு பேராசை பெரும் நஷ்டமாக எப்படி மாறுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். until then bye from கதையும் நானும். பாய்.